ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் மாநிலம் தழுவிய அளவில் நடைபெற்று வரும் வேலைநிறுத்த போராட்டம் இன்று 3வது நாளை எட்டியுள்ளது. சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே ஆசிரியர்கள் நடத்தி வரும் மறியல் போராட்டம் குறித்த நேரடி தகவலை தருகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன். ஆசிரியர் போராட்டம் குறித்த தகவல்கள் சொல்லுங்க. ஆசிரியர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்ன? இது குறித்த விரிவான தகவல் சொல்லுங்க. ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வை ரத்து செய்ய வேண்டும், மத்திய அரசு பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 15 கோரிக்கைகளை முன்வைத்து மாநிலம் தழுவிய அளவில் இன்று 3வது நாளாக ஆசிரியர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2 தினங்களாக சென்னை சேப்பாக்கத்தில் ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஈடுபட்டனர். இன்று இறுதி நாளான இன்று 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வகுப்புகளை புறக்கணித்து சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநில அரசுக்கு எதிராக கோரிக்கைகளை அவர்கள் எழுப்பி வருவதை அதன் நேரடி காட்சியில் நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக உடனடியாக கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக அரசுக்கு எங்கள் சார்பாக கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் இதுவரை எங்களது கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றவில்லை. ஏற்கனவே கடந்த அக்டோபர் மாதம் இதேபோல வகுப்புகளை புறக்கணித்து மாநிலம் தழுவிய அளவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோம். அதேபோல இந்த மாதத்திலும் தற்பொழுது 3 நாட்களாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். உடனடியாக மாநில அரசு எங்களது கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்பது இவரது கோரிக்கையாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர் நம்மிடம் இருக்க அவரை கேட்போம். உங்களுக்கு அரசுக்கு நீங்க வைக்கக்கூடிய இறுதி கோரிக்கை என்ன? மத்திய அரசிலே 7வது ஊதியக்குழு அமைத்து அந்த ஊதியக்குழுவினுடைய அறிக்கையும் அது நடைமுறைப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இன்று உள்ளது. ஆனால் இன்று தமிழகத்தில் உள்ள ஆசிரியர்கள் அனைவரும் 6வது ஊதியக்குழுவில் உள்ள முரண்பாடுகளை களைய சொல்லி கடந்த ஓராண்டு காலமாக தொடர்ச்சியான போராட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு போராட்டமும் அரசுக்கு முறையான அறிக்கையை அனுப்பி முறையான தகவலை கொடுத்து அதன் பிறகுதான் போராட்டத்தில் இறங்குகிறோம். ஆனால் போராட்டத்திற்கு முன்பாகவோ அல்லது போராடும் பொழுதோ அல்லது போராட்டத்துக்கு பிறகாகவோ இந்த அரசு எங்களை கூப்பிட்டு பேசவில்லை. எங்களுடைய கோரிக்கையெல்லாம் இப்பொழுது அரசு எங்களை அழைத்து சங்க நிர்வாகிகளை அழைத்து ஜாக்டோ நிர்வாகிகளை அழைத்து பேச வேண்டும். என்ன கோரிக்கை? 15 அம்ச கோரிக்கைகளை வைத்திருக்கோம். மத்திய அரசுக்கு இணையான ஊதியம், இங்க இருக்கக்கூடிய தொகுப்பு பணியில் சேர்ந்தவங்க பணியில் சேர்ந்த நாள் முதலாக இதுவரைக்கும் நீங்க விடுமுறை நாட்கள்ல வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டீங்க. இன்னைக்கு பள்ளியோட வேலை நாள். இதனால மாணவர்களோட கல்வி பாதிக்காதா? ஏற்கனவே சென்னை போன்ற வட மாவட்டங்கள்ல 1 மாதத்திற்கு மேலாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. அதுல அவர்கள் கல்வி கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில மேலும் பாதிக்காதா? விடுமுறை மழையின் காரணமாக விடுமுறை நடந்த நாட்களிலும் கூட நாங்கள் தான் அந்த பாடத்தை நடத்தி முடித்திருக்கிறோம். இதற்காக சிறப்பு வகுப்புகள் நடத்தி மாணவர்களை காலை 7 மணி முதல் வர வைத்து ஈவினிங் 7 மணி வரை இருக்க வைத்து எங்களுக்கு எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் கற்றல் கற்பித்தல் பணி எந்த விதத்திலும் தடைபடாமல் நாங்கள் அதற்கு எந்த விதத்திலும் குந்தகம் விளைவிக்காமல் நாங்கள் அந்த பணியை செவ்வனே செய்து வருகிறோம். எங்களுடைய கோரிக்கைகளை சொல்வதற்கு வேறு எந்த வழியும் இல்லை. நாங்கள் எவ்வளவோ போராட்டங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம், ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறோம். அரசு இந்த அக்கறை, உங்களுக்கு இருக்க வேண்டிய அக்கறை அரசுக்கு இருந்திருந்தால் எங்களை அழைத்து பேசியிருக்கலாம். 2 நாட்களாக மறியல் போர் நடத்தி கொண்டிருக்கிறோம். சரி, 2 நாட்களா லீவு நாள்ல தான் நாங்க மறியல் நடத்துறோம். இன்றைக்கு வேலை நாள். அரசு நேற்றே எங்களை அழைத்து இந்த போராட்டத்தை வாபஸ் வாங்குங்க, உங்களுடைய அழைத்து பேசுறேன், உங்க கோரிக்கை நிறைவேற்றப்படும் அல்லது உங்க கோரிக்கை கொடுத்து பேசுறோம் என்ற வகையிலாவது நேற்று கூப்பிட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கு இந்த போராட்டத்துக்கு தேவையே ஏற்பட்டிருக்காது. ஆசிரியர் சங்கங்களை பொறுத்தவரை கடந்த காலத்தை பொறுத்தவரை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இதுபோன்ற அரசை மிரட்டி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழல் பார்க்கப்படுகிறது. உங்க மேல குற்றச்சாட்டு, அதுக்கு உங்க விளக்கம் என்ன? இது தவறான பார்வை. இது தேர்தல் நேரமாக நாங்க இதை ஆரம்பிச்சது 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த ஜாக்டோ ஆரம்பித்து கடந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி சென்ற வருடம் 8ஆம் தேதி ஆரம்பித்த இது போராட்டம். 8ஆம் தேதி பேரணியோடு ஆரம்பித்தோம். அப்ப தேர்தல் இல்லையா? தேர்தல் ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி தான் நாங்க இந்த ஜாக்டாவை ஆரம்பிச்சு அதுக்கான போராட்டங்களை நாங்க நடத்திட்டு வரோம். இது தேர்தல் நேரத்தில் கொடுக்க வேண்டியதோ நெருக்கடி என்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறாங்க. அப்படி இல்ல, இது காலங்காலமா இருந்துட்டு இருக்க போராட்டம் தானே. எங்களுடைய போராட்டங்களை நாங்க 2 ஆண்டுகள் முன்பதாகவே தொடங்கி விட்டோம். அது தவறான செய்தி. இல்ல, இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பள்ளிகள்ல அரசு பள்ளிகள்ல ஒரு வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் கிடையாது, ஒரு பாடத்திட்டத்துக்கு ஒரு ஆசிரியர் கிடையாது. கல்வியை மாநில பட்டியலில் இலக்கணும்னு சொல்லிட்டு பெரும்பாலான சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா இது போன்ற கோரிக்கை உங்களது ஆர்ப்பாட்டத்தில் வெளிப்படுத்தவில்லையே? இல்ல, இந்த கோரிக்கையில் எங்களுடைய நாங்க நடத்துகின்ற கோரிக்கை எங்களுடைய நலன் சார்ந்த கோரிக்கை. இது கூடவே நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா
நாங்க நடத்துகிற எங்களுடைய சங்க கூட்டங்கள்ல இந்த மாதிரி கல்விக் கொள்கை சம்பந்தமான கருத்தரங்குகள் நடத்துறோம். அதுல இந்த அரசு பள்ளிகளை மூடுவது விஷயமாகவும் ஆங்கில பள்ளிகளை ஊக்குவிக்கும் வகையில் அரசினுடைய செயல்பாடு இருப்பது பற்றியும் நாங்கள் அவ்வப்போது கருத்தரங்களை நடத்துகிறோம், விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். அது வகையிலாக இது மாணவர்களிடம் போய் சேரும். இது ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றம். நீங்க கேட்கிற கேள்வி என்பது ஒரு சமூக மாற்றம். இது எதனால அது நடந்துச்சு, எதுக்காக அந்த மாதிரி நடக்குதுன்னா காரணம் அரசே தான் ஊக்குவிக்கிறாங்க. ஆங்கில வழி பள்ளிகள் அரசே தான் ஊக்குவிக்கிறாங்க. அதனாலதான் தமிழ் வழி பள்ளிகளை நாங்க கேட்கிறோம். இது மாணவர் நலன் சார்ந்ததும் ஆசிரியர் நலன் சார்ந்ததும் சமூக நலன் சார்ந்த கோரிக்கை தானே ஒழிய இது ஏதோ எங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட கோரிக்கை அல்ல. இது ஒருவேளை அரசு செவிசாய்க்கவில்லைன்னா உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை? எப்பொழுதுமே கோரிக்கை போராட்டங்கள் நடக்கும்போது எந்த அரசும் உடனே கூப்பிட்டு பேசியதில்லை. ஆனால் இவர்கள் கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு மேலாகவும் கூப்பிட்டு பேசாமல் இருக்காங்க. மீண்டும் இதன் பிறகும் கூப்பிட்டு பேசவில்லை என்றால் அடுத்த கட்டமாக ஜாக்டோவினுடைய உயர்மட்ட குழு கூடி மிகப்பெரிய ஒரு தொடர்ச்சியான போராட்டங்களை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை தெரிவிக்கிறேன். நித்யா, நீங்களே கேட்டீங்க, எங்களது கோரிக்கை நியாயமான கோரிக்கை. உடனடியாக மாநில அரசு தலையிட்டு இந்த கோரிக்கைகள் 15 கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பது இவரது இறுதி கோரிக்கையாக உள்ளது. அவ்வாறு நிறைவேற்றவில்லை என்றால் வரும் நாட்களில் அடுத்த கட்டமாக பெரிய அளவில் போராட்டங்கள் அல்லது சாலை மறியல், தலைமைச் செயலகத்தை நோக்கி முற்றுகை போராட்டம் போன்ற அறப்போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக அவர்கள் தரப்பில் நம்மிடம் தெரிவித்துள்ளனர். நித்யா, சந்திரன், ஆசிரியர்களோட போராட்டம் மற்றும் அவங்களுடைய கோரிக்கைகள் குறித்து விரிவா சொன்னீங்க. இந்த போராட்டம் காரணமாக அரசு பள்ளிகள் செயல்படுவதில் பாதிப்புகள் இருக்கிறதா? பள்ளி கல்வித்துறை சார்பில் ஏதாவது மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? அது பற்றி சொல்லுங்க. நிச்சயமாக சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி போன்ற பள்ளிகளிலிருந்து ஆசிரியர்கள் இந்த வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இவர்களை தவிர்த்து மற்ற ஆசிரியர்களை கொண்டு பள்ளிகள் இயக்கப்பட்டு வருவதாக பள்ளிக் கல்வித்துறை சார்பில் நமக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு மாற்று ஏற்பாடாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாகவும் பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கக்கூடிய ஆசிரியர்களும் அதே போல அங்கன்வாடியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் உள்ளிட்ட ஆசிரியர்களை வைத்து தற்பொழுது பள்ளிகள் வழக்கம் போல இயங்குகிறது. இதில் எந்த வகையிலும் மாணவர்களின் கல்வி பாதிக்காத வகையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பள்ளி கல்வித்துறை சார்பில் நமக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது.